அரசர் அக்பர் ஒரு முறை ஒரு பூனை ஒண்ண வளர்த்திருக்காரு. அந்த பூனைக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும். அரசர் திடீர்னு அவருக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டுச்சு. அத பீர்பால்ட்ட கேட்குறாங்க. பீர்பாலே, இந்த பூனைக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும். பால கண்டா எங்க இருந்து வேணாலும் ஓடி வந்து குடிக்கும். ஆனா இந்த பூனைக்கு பால் பிடிக்காத மாரி உன்னால ஆக்க முடியுமா? ஏன்னா பூனையும் பாலையும் பிரிக்க முடியாது. எங்க இருந்தாலும் அந்த பூனை அந்த பாலோடைய வாசத்த தேடி ஓடி வந்துரும். உன்னால இத செய்ய முடியுமான்னு அரசர் கேட்கிறாரு. பீர்பால் சொல்றாரு, "அரசே, என்னால முடியும். ஆனா எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அரசரும் சரின்னு சொல்றாங்க. அன்று இரவு என்ன செய்றாரு பீர்பால்னா, நல்லா கொதிக்க கொதிக்க பால எடுத்துட்டு வந்து பூனைக்கு குடுத்துடுறாரு. பூனை அந்த பால குடிச்சிருது. குடிச்சிட்டு அங்கருந்து பயந்து ஓடி போயிருது. அடுத்த நாள் அரசவைக்கு எல்லாரும் வரும்போது, அந்த பூனையும் கொண்டுட்டு வராங்க. அந்த பூனைக்கு வந்து ம் பால் ஆறுன பால தான் பீர்பால் வைக்கிறாரு. ஆனா, அந்த பூனையோட மனசுல வேற ஏதோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பூனை அந்த பால பார்த்துட்டு அத குடிக்காம அங்கருந்து ஓடி போயிருச்சு. அப்ப பீர்பால் சொல்றாரு, "அரசே, பார்த்தீங்களா? பாலையும் பூனைக்கு ரொம்ப பிடிக்கும். பாலையும் பூனையும் பிரிக்க முடியாது. ஆனா, அந்த பூனை வந்து இந்த பால குடிக்காம ஓடி போச்சு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "அது எப்படி முடிஞ்சுச்சு? நீ என்ன பண்ண பீர்பால்ன்னு?" சொல்லிட்டு பீர்பால்ட்ட அரசர் கேட்கிறாரு. அதுக்கு அரசர்ட்ட பீர்பால் சொல்றாரு, "அரசே, அன்று இரவு நான் என்ன செஞ்சேன்னா, நல்ல சூடான பால அந்த பூனைக்கிட்ட கொண்டு வந்து வச்சேன். அத குடிக்கும்போது அந்த பூனை வாய் சுட்டுருச்சு. அதுலேருந்து அந்த பூனை அங்கருந்து ஓடி போச்சு. இன்னைக்கு நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால தான் நான் கொண்டு வந்து வச்சேன். ஆனா, அந்த பூனையோட எண்ணத்துல என்ன இருக்குன்னா, இது சூடா இருக்குமோ, இத சாப்பிட்டா நம்ம வாய் வெந்து போயிருமோ, இனிமே நம்ம பால குடிக்கக்கூடாது." அப்படி சொல்லிட்டு அங்கருந்து அது ஓடி போயிருச்சு. இதுதான் அரசே, இதோடைய விளக்கம் அப்படி சொல்றாங்க. இந்த கதை எதை விளக்குது அப்படின்னா, ஒரு முறை ஏற்பட்ட கசப்பான அனுபவம் அதே போன்ற நல்ல விஷயத்தை கூட நெருங்க விடாமல் தடுத்துவிடும்.